அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நஹ்மதுஹு நுஸல்லி அலா ரசூலில் கரீம் இலா யௌமிddin அம்மா பஅத். எல்லா புகழும் இறைவனுக்கே. அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வுடைய கிருபையினால நம்ம 6வது தராவிஹ நிறைவு செஞ்சுட்டு அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம லக்கல் ஹம்து வலக்க ஷுக்ர். அல்லாஹ்வுக்கே புகழனைத்தும் நன்றிகள் அனைத்தும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். இனி வரக்கூடிய காலங்களிலும் அல்லாஹு தஆலா நேரத்தில் வரக்கத்தையும் உடலில் ஆரோக்கியத்தையும் தந்து ரமலான் முழுவதும் இஹ்லாஸோடு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் வல்ல ரஹ்மான் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். ரமலான் என்றாலே பல சிறப்புகள் உண்டு. அதில் மிக முக்கியமான ஒரு சிறப்பு என்றால் துஆ கபுலாக்கப்படும் மாதம் இந்த ரமலானுடைய மாதம். மற்ற எல்லா நாட்களும் துஆ அல்லாஹ் கபுலாக்குவான். பட் இருந்தாலும் ரமலான் என்கின்ற அந்த மாதத்தில் மட்டும் அடியார்கள் மீது பிரத்யேகமான அன்பு கொண்டவனாக அல்லாஹ் இருக்கிறான். அது பிரத்யேகமான அன்பு கொண்ட அந்த அல்லாஹ் அந்த நேரத்தில் அடியார்கள் செய்யக்கூடிய துஆவை அல்லாஹ் உடனே கபுலாக்கக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இந்த ரமலானுடைய மாதம் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம எல்லோருக்குமே பல தேவைகள் உண்டு, பல கோரிக்கைகள் உண்டு, நிறைய பிரார்த்திக்கிறோம், நிறைய இறைவனிடத்தில் கேட்கணும்ட்டு நம்ம என்ன செய்யறோம், ஆசைப்படுறோம். சில நேரம் சில பேர் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னா, தொழுகுவோம், அந்த தொழுகையை விட மிக குறைவா பிரார்த்தனை இருக்கும். ஒன்று தெரிஞ்சுக்கிறணும், நாம தொழுகக்கூடியதே ஒரு 5 நிமிஷம் தொழுகை தான். அந்த 5 நிமிஷம் தொழுகையவே அதை விட அதிகமாக தான் நம்மளுடைய பிரார்த்தனை இருக்கணுமே தவிர 2 நிமிஷமோ 1 நிமிடமோ. சில பேர்லாம் என்ன செய்ய, அப்படியே தொழுதுட்டு என்ன செஞ்சிருது, எழுந்து போயிருது. அப்படி இருக்கவே கூடாது. ஒவ்வொரு ஃபர்ல தொழுகைக்கு பின்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, நாம கேட்கக்கூடிய துஆவை அல்லாஹ் கபுலாக்குகிறான். அதனால நம்ம பிரார்த்தனை அதிகமாக இறைவனிடத்துல கேட்கும் போது அவன் நம்மளை விரும்புறான், அதைத்தான் அவன் எதிர்பார்க்கவும் செய்கிறான். அதனால ஏன்னா எல்லாருக்குமே தேவைகள் இருக்கத்தானே செய்யுது. தேவையில்லாத மனிதனே கிடையாது. அரபுல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒரு தேவை இன்னொரு தேவையில போய் நமக்கு முடிவடையுமா. எல்லாமே முடிஞ்சிருச்சு, அல்ஹம்துலில்லாஹ், எல்லாமே கிடைச்சிருச்சுன்னு என்கின்ற தன்னிறைவே இல்லாத ஒரு படைப்பு என்றால் மனித படைப்பு மட்டும்தான். சுப்ஹானல்லாஹ். இப்ப அப்படியாக இது எதுக்காக சொல்ல வந்து அப்படின்னு சொன்னா, இந்த ரமலான் மாதத்துல சில நேரங்கள் உண்டு, பகல் முழுவதும் பட்டினியாக இருக்கக்கூடிய நாம் அல்லாஹ்விடத்துல கையெழுந்தும் பொழுது கண்டிப்பாக துஆ கபுலாக்குவான். ஒன்று இருந்தாலும் இந்த ரமலான்ல பிரத்யேகமான நேரங்கள் அப்படின்னு சொல்லும் போது சில நேரங்கள் உண்டு. ஒன்று, காலையில தஹஜ்ஜுடைய நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் அதிகமாக பிரார்த்தனையில ஈடுபடுங்க. நம்ம 2 ரக்காயத்து தொழுகுவோம். சில பேர் என்னன்னா 8 ரக்காயத்து தொழுகுவாங்க. தொழுகலாம், ஆனா அதுக்கெல்லாம் 3 மணிக்கெல்லாம் எந்திக்கணும். நம்ம 4 மணிக்கு எந்திரிச்சு 8 ரக்காயத்து என்ன செய்யக்கூடாது. ஆமா, அதாவது நம்ம டைம் கீப்பப் ரொம்ப முக்கியமா. எந்த நேரத்துல எந்த அமல் செஞ்சா அல்லாஹ்வுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரியான கரெக்டான டைம்ல நம்ம அமல் செய்யணும். அதுதான் ஒரு புத்திசாலித்தனம் கூட சொல்லுவாங்க. அப்போ நம்மளுடைய தஹஜ்ஜுடைய தொழுகைய நீளமா தொழுகணும் அப்படின்னு சொன்னா சீக்கிரமா எழுந்திருக்கணும். இல்ல நம்ம லேட்டா எழுந்திக்கிறோம்னு சொன்னா தொழுகைய 2 ரக்காயத்தா தொழுதுட்டு அந்த நேரத்தில் பகல்ல குர்ஆன் ஓதுவதை விட இரவில் குர்ஆன் ஓதுவது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல ஒரு லஸ்ஸத், அதுல ஒரு சுவை இருக்குதுன்னு கூட அறிஞர்கள் சொல்லுவாங்க. அதனால தஹஜ்ஜுடைய தொழுகைக்கு பின்னால் குர்ஆன் சில நேரம் ஓதிட்டு நிறைய நேரம் இறைவனிடத்துல துஆ செய்யணும். நிறைய நேரம். ஏன்னா முதல் வானத்துல எங்க அல்லாஹ் எப்ப வர்றா, தஹஜ்ஜுடைய நேரத்துல தான் வர்றா. சுப்ஹானல்லாஹ். அப்ப அந்த நேரத்தில் அதிகமாக துஆவை நம்ம இன்ஷா அல்லாஹ் செய்யணும், அதிகப்படுத்தணும். அதே போல ஃபஜ்ர் தொழுததுக்கு பின்னால் காலையும் மாலையும் தஸ்பீஹோடு தௌபாவும் துஆவும் இருந்தால் அல்லாஹ் உடனே கபுலாக்குறான். அதனால இன்ஷா அல்லாஹ் ஃபஜ்ர் தொழுகைக்கு பின்னால இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யணும், துஆ செய்யணும். இது 3வது. ஒன்று, பகல் முழுவதும் நோன்பாளியாக கேட்கக்கூடிய துஆவும் அல்லாஹ் கபுலாக்குகிறான். அதுல மிகச் சிறப்பாக 2வது தஹஜ்ஜுடைய நேரத்தில் அல்லாஹ் கபுலாக்குகிறான். 3வது ஃபஜ்ருக்கு பின்னால் கேட்கக்கூடிய துஆவை அல்லாஹ் கபுலாக்குகிறான். 4வது என்ன அப்படின்னு சொல்லும்போது, இந்த பகல் முழுவதும் அதிகமாக ஓதக்கூடிய செய்யக்கூடிய ஒரு அமல் என்றால் குர்ஆன் ஓதுதல். இதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருக்கிறேன், குர்ஆன் ஓதிவிட்டு துஆ கேட்டோம்னா உடனே கபுலாகும். மற்ற நேரத்தை விட எந்த அளவுக்கு அப்படின்னா, தஹஜ்ஜுக்கு அடுத்து எந்த நேரம் உங்களுக்கு நான் துஆ கபுலாகக்கூடிய நேரம்ட்டு அறிஞர்களிடத்துல கேட்டோம் அப்படின்னு சொன்னா இதுதான் சஜஷன் பண்றாங்க. குர்ஆன் ஓதிட்டு துஆ கேட்க சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். நம்ம குர்ஆன் ஓதிட்டு நம்ம என்ன செஞ்சிரோம், மூடிட்டு வேற வேலைகளை பார்க்க போறோம் இல்லையா. ஓதிய அடுத்த நிமிடத்தில் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்விடத்துல துஆ செய்யணும். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லி முடிச்சிருவோம். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு என்கின்ற ஒரு சஹாபி, ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, மஸ்ஜித் நபவியில ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, அவங்களுடைய தோழர்கள் எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்னு மஸ்ஊத் என்ன செய்யறாரு, அந்த கூட்டத்துக்குள்ள போகாம தனியாக என்ன செய்யறாரு, உது செஞ்சுட்டு மஸ்ஜித் நபவிக்குள்ள வருகிறார். வந்து தொழுகிறாரு. தொழுகும்போது தனிமையில தொழுகும்போது சில நேரம் ஒரு முணுமுணுப்போடு தொழக்கூடிய பழக்கங்கள் எல்லாருக்குமே சில பேருக்கு உண்டு. அதுல இப்னு மஸ்ஊதுக்கும் உண்டு. ஏன்னா அவங்க குர்ஆன் என்றாலே பாத்தீங்கன்னா அவங்களுடைய ரத்தத்தில் அப்படியே ஊறி போனது.
அழகான கிராத்தோடு ஓதுவாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஓதுறாங்க, கொஞ்சம் சத்தமா ஓதின உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த கிராத்துடைய சத்தம் கேட்குது. உடனே என்ன செய்யறாங்கன்னா, எல்லாரும் அமைதியா இருங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்னு மஸ்ஊதுடைய அந்த குர்ஆனுடைய கிராத்தை ரசூலுல்லாஹ் காதில் வாங்குறாங்க. வாங்கிட்டு அபூபக்கர் இடத்துல சொல்றாங்க, அபூபக்கரே, எனக்கு ஜிப்ராயில் வஹி கொடுக்கும்போது நீங்க ஜிப்ராயில பார்த்ததில்ல, நீ ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த கிராத்தை நீங்க கேட்டதில்லை. ஆனா ஜிப்ராயிலின் கிராத்தை நீங்க கேட்கணும் அப்படின்னு சொன்னா இப்னு மஸ்ஊதை கேளுங்க. இப்னு மஸ்ஊத் கிராத்தை நீங்க கேட்டு பாருங்க. சுப்ஹானல்லாஹ், அவ்வளவு அழகான முறையில் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் ஓதுறாங்க. ரசூல் அந்த சபையிலிருந்து எழுந்து இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் ஓதிட்டு சஜ்தாவுல துஆ செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ ரசூல்ல பின்னாடி இருந்து சொல்றாங்க, அக்ஸிரு துஆ யா இப்னு மஸ்ஊத், யா அப்துல்லா இப்னு மஸ்ஊதே, யா அப்துல்லா இப்னு மஸ்ஊதே, இப்னு மஸ்ஊதே உங்க துஆவை கொஞ்சம் அதிகப்படுத்துங்க. ஆனா இப்னு மஸ்ஊத் எழுந்திருக்கல, ஏதோ யாரோ சொல்றாங்க, சரி நம்ம துஆ செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சஜ்தாவுல துஆ செய்யறாங்க. அந்த சபை கலையுது. இப்னு மஸ்ஊத் அல்ஹம்துலில்லாஹ் அவங்களுடைய இபாதத்தை முடிச்சுட்டு போயிடுறாரு. மறுநாள் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் இப்னு மஸ்ஊதை சந்திக்கிறார். அபுஷிர் யா இப்னு மஸ்ஊத் அவர்களே, நீங்க நற்செய்தி பெற்றுக்கொள் இப்னு மஸ்ஊதே. சுப்ஹானல்லாஹ், நேத்து நீங்க ஒரு அமல் செஞ்சீங்க பாத்தீங்களா, ஒரு குர்ஆன் ஓதிய பின் துஆ செஞ்சீங்க பாத்தீங்களா, அதை குறித்து ரசூல் எங்க இடத்துல சொன்னாங்க, ஜிப்ராயிலுடைய கிராத்திற்கு ஒப்பாக உங்களுடைய குர்ஆன் ஓதுதல் இருந்தது. நீங்க சஜ்தாவுல துஆ செஞ்சீங்கல்ல, என்ன துஆ செஞ்சீங்க? ரசூலுல்லாஹ் நீ உங்களோட பின்னாடி நின்று அதிகப்படுத்துங்க, உங்களுடைய துஆவை அதிகப்படுத்துங்கன்னு சொன்னாங்களா, அது யார் தெரியுமா? ரசூலுல்லாஹ் தான். நீங்க என்ன துஆ செஞ்சீங்க? 3 துஆ செஞ்சிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம குர்ஆன் ஓதுன பின்னாடி இந்த துஆவை நாமளும் சேர்த்துக்கலாம். ஒன்று என்ன, யா அல்லாஹ் இப்னு மஸ்ஊத் செஞ்ச துஆ. இப்னு மஸ்ஊத் சாதாரண ஆள் கிடையாது. சொர்க்கம் நற்செய்தி அஷ்ரத்துல் முபஷ்ஷரா, அதாவது 10 பேர் நற்செய்தி சொல்லப்பட்ட சஹாபாக்களை இப்னு மஸ்ஊத் ஒருத்தர். சுப்ஹானல்லாஹ். அது மட்டும் இல்ல, குர்ஆன் யார்கிட்ட இருந்து நீங்க கத்துக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இடத்துல இப்னு மஸ்ஊத் தான் இருக்கிறார். பார்க்க ஆள் ரொம்ப ஒல்லியா இருப்பாரு, ரொம்ப அப்படியே பார்த்தா திரகாத்திரமா ரொம்ப அழகாலாம், அப்படியே பார்க்கும்போதே அவ்வளவுதான் இருப்பார். ஒல்லியா குட்டையா மெலிஞ்ச தேகத்தோடு, காலெல்லாம் ரொம்ப லீனா இருக்குமா. அந்த காலை பார்த்து ரசூலா சொன்னாங்க, சுப்ஹானல்லாஹ், அந்த மீசான் தராசுல இந்த காலின் எடை அவ்வளவு கனமா இருக்குமா. சுப்ஹானல்லாஹ், அந்த அளவுக்கு இப்னு மஸ்ஊத் சிறப்பானவர். அப்ப என்ன துஆ செஞ்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, யா அல்லாஹ் என்னை இந்த ரஹமத்தான இந்த குர்ஆனை ஓதுவது விட்டு என்னை தூரமாக்கி விடாதே. சுப்ஹானல்லாஹ், என்ன அதாவது என்னுடைய ரூஹ் என்னுடைய உடல்ல இருக்கிற வரைக்கும் இந்த குர்ஆனை கண் ஒளிவோடு கிராத்தோடு லzzத்தோடு ஓதக்கூடிய பாக்கியத்தை, இந்த ரஹமத்தை என்னை விட்டு நீ தூரமாக்கிறாத. முதல் துஆ. ரெண்டாவது, எங்களுக்கெல்லாம் கிடைத்த பொக்கிஷமான நபியோடு நான் சொர்க்கத்தில் இருக்க வேண்டும். இரண்டாவது துஆ. மூன்றாவது துஆ, யா அல்லாஹ் ஈமானோடு எங்களுக்கு ஈமானை கொடுத்த இறைவா, ஈமானோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் எனக்கு கொடு. இந்த 3 துஆவையும் அதிகமா கேட்டிருக்கிறாங்க. இதை கேட்ட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, இதை கேட்டு அபூபக்கர் தானே இதை கேட்கிறாரு, இந்த துஆ தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்னு மஸ்ஊத் சொல்ல அபூபக்கர் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். இதை கேட்ட அபூபக்கர் என்ன சொல்றாரு தெரியுமா? இப்னு மஸ்ஊத் அவர்களே, இம்மை மறுமை எல்லாத்தையும் கேட்டுட்டியப்பா, இம்மை மறுமை எல்லாத்தையும் கேட்டுட்டிய. சுப்ஹானல்லாஹ், போதுமே இது 3மே. ரசூலுல்லாஹ்வோட சொர்க்கத்துல இருக்கணும், குர்ஆனோட தொடர்போடு இருக்கணும், ஈமானோடு மரணிக்கணும். அல்ஹம்துலில்லாஹ், இம்மை மறுமை எல்லாத்தையும் கேட்டுட்டியப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க, இந்த துஆ செஞ்சிருக்காங்க. இது எதுக்காக சொல்ல வந்தோம்? துஆ கபூலாக்கப்படக்கூடிய நேரத்தில் மிக முக்கியமான நேரம் குர்ஆன் ஓதிய பின். அதே போல இஃப்தாருடைய நேரம், சுப்ஹானல்லாஹ், மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய அந்த நேரத்திலும் அல்லாஹ் தஆலா நம்முடைய துஆவை கபூலாக்குகிறான். அதனால் எல்லாம் அல்லாஹ் இந்த ரமலானுடைய மாதத்தில் துஆ கபூலாக்கக்கூடிய நேரத்தில் நம்மளுடைய பிரார்த்தனை முன்வைக்கக்கூடிய அறிவையும் அதனுடைய ஆற்றலையும் அல்லாஹ் தஆலா நம்ம எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக. நம்ம கேட்கக்கூடிய அத்தனை பிரார்த்தனைக்கும் அவன் பதிலளிக்கக்கூடிய இறைவனாக இருக்கிறான். எனவே அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் கபூலியத் என்கின்ற தன்மை கொடுப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக, அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.